அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒப்பா திரைப்படம் அனைத்து மலேசிய திரை அரங்குகளிலும் வெளியாகின்றன. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னாக்கா கதாநாயகனாக கொரியன் ஆர்டிஸ்ட் ஜங் தேஓ இந்த படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது கதாநாயகியாக ஜக்லின் இந்த படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இதுல நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற படங்கள்ல பண்ணது ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் நான் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் போலீஸ் அதிகாரிகள் களத்தில் இறங்கி இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள். நார்மலி பாத்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துல ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு தான் போலீஸ் கதாபாத்திரத்துல நடிக்க வைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இந்த திரைப்படத்துல ஒரிஜினல் போலீஸ் அதிகாரிகள் களத்தில் இறங்கி நடித்துள்ளார்கள். இது ஒரு விழிப்புணர்வு திரைப்படம். சோ மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். சோ எங்க பார்த்தாலும் இந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்குது. சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. சோ மக்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிங்கள். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா 5 மொழிகள், கொரியன், சைனீஸ், இங்கிலீஷ், மலே, தமிழ் 5 மொழிகள்ல பேசி நடிச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். சோ மக்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து அனைவரும் கண்டு ரசித்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ மக்களே, அனைத்து திரை அரங்குகளிலும் ஓப்பா, பி ஸ்மார்ட் அண்ட் ஸ்டே அலர்ட்.